வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். முஃபாசா த லைன் கிங் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 2019 வந்து த லைன் கிங் படத்தோட சீக்வலா தான் இந்த படம் வந்திருக்கு, முஃபாசா அப்படிங்கிற படம். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா இது அதோட ப்ரீக்வல் மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா லைன் கிங்கோட ஸ்டோரி நம்ம பார்த்தோம்னா முஃபாசா அப்படிங்கிற ஒரு ராஜா இருப்பார். அவரோட பையன் வந்து சிம்பா இளவரசனா இருப்பான். ராஜாவோட தம்பியா வர ஸ்கார் அப்படிங்கிற கேரக்டர் வந்து முஃபாசாவை கொண்டுட்டு அதே போல சிம்பாவையுமே ஊரை விட்டு விரட்டிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு தப்பான ஆட்சி பண்ணிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் சிம்பா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு எங்கெல்லாமோ வாழ்ந்துட்டு திரும்பவும் இந்த ஊருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை முடிஞ்சிருக்கும். பட் இந்த முஃபாசா ஸ்டோரி வந்து முழுக்க அதோட ப்ரீக்வல் மாதிரி வந்திருக்குது. முஃபாசா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து எங்கேருந்து வந்தாரு, எப்படி அவர் வந்து எதுவுமே இல்லை, இந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தர் வந்து காட்டுக்கே ராஜாவா மாறினாரு அப்படிங்கிற கதை தான் இந்த படத்தோடது. இந்த படத்தோட ஸ்டோரியில் என்ன மேக்கிங் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து தமிழ் டப்பிங்கில் நம்ம ஆட்கள் நிறைய பேர் டப் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன், நாசர் சார் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து அந்த வாய்ஸஸ்லாம் எந்த அளவுக்கு செட் ஆகும் நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கமும் இருந்துச்சு. ஆனா படம் பார்க்கும்போது படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கக்கூடிய தமிழ் டப்பிங் தான் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒருத்தரும் அவங்களோட வாய்ஸ் மூலமா அந்த கேரக்டருக்கு பல மடங்கு உயிர் ஊட்டி பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த லீட் கேரக்டரான முஃபாசாக்கு வந்து அர்ஜுன் தாஸ் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு சிங்கத்துக்கான வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கர்ஜனையோட இருக்கணும், ஒரு நல்ல பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சிங்கமே டப் பண்ண மாதிரி பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கர்ஜனையான குரல் அவருக்கு. அப்படி முஃபாசாங்கிற கேரக்டரோட அந்த தோரணையும் ஆளுமையும் அது எல்லாத்தையுமே வாய்ஸ் மூலமா அர்ஜுன் தாஸ் பயங்கரமா ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா செட் ஆயிருந்துச்சு. அடுத்ததா அசோக் செல்வன் டாக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சிங்கம் தான். அவரோட வாய்ஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு வந்து பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உள்ளக்கூடிய, கொஞ்சம் ஃப்ளர்ட்லாம் பண்ணக்கூடிய, ஜெயிக்க முடியுமா முடியாதான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு அசோக் செல்வன் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காரு. எதை பார்த்தாலும் பயப்படுறது, ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அசோக் செல்வன் அவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காரு வாய்ஸ்ல. மோரோவர் அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய, அதாவது அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் பேசிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. அடுத்ததா நாசர் சார், ஒரு கெட்ட சிங்கங்களோட கூட்டம் ஒன்று இருக்குது. அதோட தலைவனுக்கு வந்து நாசர் சார் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி பல பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்து நம்மள மிரட்டி இருக்காரு. பட் இந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்ததன் மூலமா இந்த படத்தோட லெவலே இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது எல்லாமே அது வந்து ஃப்ரண்ட்ல வரும்போது வாய்ஸ் கேட்கும் போது எல்லாமே நமக்கு ஒரு பயங்கர மிரட்டலான ஒரு அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு. சவால் விடுறது, போட்டி போடுறது, மிரட்டுறது, பயமுறுத்துறதுன்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலான விஷயங்கள் எல்லாத்தையுமே சூப்பரா நாசர் சார் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த கேரக்டருக்கு. அடுத்ததா டிமோன் அண்ட் பும்பா கேரக்டருக்கு ரோபோ சங்கரும் சிங்கம்புலி அவர்களும் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம போன சீசன்லயே பார்த்திருந்தோம். அது அவங்க யூசுவலா அவங்க ஸ்டைல்ல ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க. பட் இதுல கொஞ்சம் ஸ்கோப் கம்மி தான். ஏன்னா அந்த ஸ்டோரி கேட்கும்போது கூட இருந்துட்டு அவங்க சின்ன இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் தான் பண்றாங்க. பட் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஓரளவு கலகலப்பா அந்த படத்தை கொண்டு போறதுக்கு அவங்களுமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம டப்பிங்ல இவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது விடிவி கணேஷோட வாய்ஸ் தான். ரஃபீக்கிங்கிற அந்த மங்கி கேரக்டருக்கு வந்து அவர் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அது கொஞ்சம் சீரியஸான கேரக்டரா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து அதுதான் முக்கியமான கதைகள் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா வருது. அதோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து வரக்கூடிய போர்ஷன்ஸ்க்கு தான் விடிவி கணேஷ் அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரகலையான ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவரோட வாய்ஸ் மூலமா நமக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. நிறைய சின்ன சாதாரணமான டயலாக்ஸ் கூட இவரோட மாடுலேஷன்ல கேட்கறதுக்கு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. தியேட்டர்ல எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. உதாரணத்துக்கு முஃபாசா வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த ரஃபிகி கேரக்டர் போயிட்டு நீ எதை பத்தி யோசிக்காத, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சீன். அப்படி சொல்லிட்டு அந்த மங்கி அந்த சிங்கத்தோட நெஞ்சில கை வைக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அந்த இடத்துல வந்து அவர் வந்து இங்க என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவரோட வாய்ஸ்ல ஒன்று சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய சின்ன மொமெண்ட்ஸ் இருக்குது விடிவி கணேஷ் அவர்கள் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி இந்த தமிழ் டப்பிங் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளோட ஆர்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தோட ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்குது. ரொம்ப கிரியேட்டிவான ஒர்க் பண்ணிருக்காங்க. அடுத்ததா படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி நமக்கு தெரியும். ஒரு சிங்க ராஜா இருக்காரு, அவரோட பையன் இளவரசனா இருக்காரு, அவர் தான் அடுத்து ராஜாவாக போறாரு அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ வேற ஒரு கெட்ட சிங்கத்தோட சூழ்ச்சியால அவங்க அப்பா கொல்லப்படுறாரு, பையன் நாடு கடத்தப்படுறான். அதுக்கப்புறம் திரும்ப எப்படி ஆட்சியை கைப்பற்றாங்க அப்படிங்கிற கதையா இருந்துச்சு. திரும்ப இதோட சீக்குவலா நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா ராஜாவோட பையன் அடுத்த ராஜா அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி இல்லாம இந்த கதையை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீக்வலா கொண்டு போனது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த கதையோட ஆரம்பத்திலே சொல்றாங்க இது வந்து ராஜா குடும்பத்தில் பிறக்காத ஒரு ராஜாவோட கதை அப்படின்ட்டு. வெறுமனே பிறப்பின் மூலமா அந்த ராஜ பதவி கிடைச்சிடாம எங்கேயோ இருந்து யாருமே இல்லாம குடும்பம் இல்லாம அனாதையா சுத்தி திரிஞ்சு தனக்கான அந்த பதவியும் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிற ஒருத்தனோட கதை இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. முஃபாசா அப்படிங்கிறவர் யாரு, அவர் எப்படி தன்னோட குடும்பத்தை தொலைச்சாரு, எங்கெங்கெல்லாம் போனாரு, என்னென்ன மாதிரி டிராவல் பண்ணாரு, எல்லாத்தையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தோட ராஜாவா மாறினாரு அப்படிங்கிற கதை தான் இந்த முஃபாசாவோடது. அடுத்ததான்
அடுத்ததான் இந்த படத்தோட கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தன்னோட குடும்பத்தை இழந்து நாடோடியா வந்தேரியா ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கிற எந்த அடையாளம் இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு குழுவா ஒரு ஊரா மாறி ஒரு இனக்குழுவா பரிணமிக்கிறாங்க அப்படிங்கிற கதையை இந்த படத்தில் சொல்லியிருந்தது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் தான். ஒரு ஃப்ரேமும் ஒரு காட்சியும் பார்க்கறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய நிலப்பகுதிகள் காட்டுறாங்க, ரொம்ப வறட்சியான இடங்கள் வருது, ரொம்ப பசுமையான இடங்கள் வருது, தண்ணியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரியான காட்சிகள் வருது, ஒரு அருவிலேருந்து கீழே விழுறாங்க, அப்புறம் காட்டு தீயெல்லாம் பரவுது, இதுக்கெல்லாம் நடுவில் அவங்க எப்படி தப்பிச்சு வராங்கன்ற மாதிரி ஒரு பெரிய ஜேர்னி இருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறனால விஷுவலாக நமக்கு படம் முழுக்கவே ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அடுத்து படத்தோட பெரிய பாசிட்டிவ் வந்து படத்தோட தமிழ் டப்பிங் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ்வலாக டப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ்வல் பேட்டர்னில் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ஒரு கிரியேட்டிவான எஃபர்ட் இந்த படத்துக்குள்ளே போட்டிருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த டப்பிங் மூலமாக எப்படி அதை இம்ப்ரவைஸ் பண்ணலாம், அதில் என்ன கிரியேட்டிவாக உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கான டப்பிங்கில் ஒர்க் பண்ண வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த டப்பிங் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட குறை அப்படின்னு சொல்லணும்னா, பார்ட் 1ல வந்து நமக்கு 2-3 சீன்ஸ் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிம்பாவை வந்து ஸ்கார்ங்கிற கேரக்டர் ஏமாத்துற ஒரு சீன், அவர் எப்படி கூட்டிட்டு போய் சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி அவர் ஏமாத்தினார் அப்படிங்கிற ஒரு காட்சி வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பா தப்பிச்சு போகிற ஜேர்னியாக இருக்கட்டும், அங்கேருந்து திரும்ப வர அந்த ஜேர்னியாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துலையுமே நிறைய வச்சிருந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்ட் 2 அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற பதில் தான் வருது. அதே போல பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்க வேண்டிய காட்சிகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. மேபி அது குழந்தைங்களுக்கு வேணா ட்விஸ்ட்டாக இருக்கலாம், நம்ம பார்க்கும்போது வந்து பெரிய அளவு ட்விஸ்ட்டாக இல்லாமல் முன்னாடியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு காட்சியாக தான் இருந்துச்சு. அது அவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கணுமாங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ நம்ம பேசின இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சினிமா ரசிகராக ஒரு கதையாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயங்கள் தான். பட் ஜென்ரலாக இந்த படத்தை பார்க்குறோம், குழந்தைங்களோட போய் பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுவாங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஃபேமிலியோட, அதுவும் குறிப்பாக குழந்தைங்களோட இந்த படத்தை போய் பார்க்கும்போது எந்தவித குறையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் முஃபாசா இருக்கும். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.